வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைவாகவே இருக்குது. கூடவே முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே குறைவாக கிடைக்குது. கனகாம்பரம் மற்றும் தாமரை பூவோட விலை தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுடைய செலவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுதுங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 320 ரூபாயா விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சிவப்பு ரோஜா 1 கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சாமந்தி பூ 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சம்மங்கி பூ 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாயில இருந்து 850 ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 120 ரூபாய். மறிக்கொழுந்து 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களை நீங்க வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா வண்டியில இருந்து மூட்டையா எடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவா கிடைக்குங்க. அதுக்கு குறைவா வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு உள்ள இருக்கிற மொத்த விலை கடைகள்ல 4 அல்லது 5 கடைகள்ல விலை விசாரிங்க. எங்க பூக்கள் பார்க்கறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் இருக்குதோ அங்க நீங்க மொத்தமா வாங்குனீங்கன்னா உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவா கிடைச்சிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவை வெளிவருது. நீங்க மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி அந்த வீடியோக்களை பார்த்துட்டு வந்தீங்கன்னா விலை குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கலாம், செலவுகளை குறைச்சிக்கலாம். நாளைக்கு பூக்களோட விலைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி.